வெல்கம் டு ஹோம்மேட் ரெசிபீஸ் தமிழ். இந்த வீடியோவை பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கக்கூடியவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நோன்பு பெருநாள் போன்ற பண்டிகை காலங்களில் நம்ம அதிகமாக பண்ணக்கூடிய ஸ்வீட் ரெசிபியில் இந்த ரெசிபியும் ஒன்று தான். ஒரு டேஸ்டியான ட்ரெடிஷ்னல் ஸ்வீட் ரெசிபி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். நெய்யடை ரெசிபி தான் இது. கேரளா முஸ்லிம்ஸ் பண்ணக்கூடிய ஒரு சூப்பர் டேஸ்டியான ரெசிபி. இதோட டேஸ்ட் சொல்லவே வேண்டாம், அடிப்பொலியா இருக்கும். பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா லேயர் லேயரா இருக்கக்கூடிய இந்த நெய்யடை ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஸ்வீட் செய்யறதுக்கான மாவு நம்ம ரெடி பண்ண போறோம். இதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து இதுல 1 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்க்கலாம். நான் இப்போ எடுத்துருக்கக்கூடிய மெஷரிங் கப் வந்து 1/2 கப் அளவு தான், அதனால தான் 2 தடவையாக சேர்த்துருக்கேன். இந்த மைதா மாவை சேர்க்கும் போது நம்ம ஒரு தடவை சலிச்சு சேர்த்துட்டோம்னா ரொம்ப நல்லது. இனி இது கூட 3 கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்க்கலாம். அடுத்ததாக இது கூட 1 சிட்டிகை அளவுக்கு உப்பும் சேர்த்து இந்த மைதா மாவு தேங்காய் பால் எல்லாத்தையும் நல்ல ஒரு தடவை அரைச்செடுக்கலாம். அரைச்செடுத்த இந்த மாவை வந்து ஒரு வடிகட்டியில் வடிகட்டி ஒரு பவுலில் சேர்க்கலாம். இந்த ஸ்வீட் வந்து நம்ம 2 லேயராக தான் ரெடி பண்ண போகிறோம். இதில் ஒரு லேயர் வந்து இந்த மாவு ஊற்றி செய்ய போகிறோம், இன்னொரு லேயர் வந்து நம்ம முட்டை சேர்த்து பண்ண போகிறோம். இனி அதே மிக்ஸி ஜாரில் தான் 1/2 கப் அளவுக்கு சீனியும் 5 ஏலக்காவும் சேர்க்கலாம். இனி இது கூட 4 முட்டையும் சேர்க்கலாம். ஒரு மீடியம் சைஸ் பிளேட்டில் வந்து நம்ம நெய்யடை ரெடி பண்ணும்போது நம்ம எடுத்துருக்கக்கூடிய இந்த மாவோட அளவு வந்து கரெக்டான அளவு தான். அந்த முட்டையோட அளவு வந்து நான் பாதி அளவு தான் இப்போ எடுத்திருக்கேன். நம்ம ஊற்றக்கூடிய அந்த லேயரை பொறுத்து முட்டையோட அளவு வந்து கொஞ்சம் முன்ன பின்ன ஆகலாம். அப்படி உங்களுக்கு முட்டை 2வது தேவைப்பட்டதுன்னா இதே போல் 2 முட்டை கூட சேர்த்து ஒரு 1/4 கப் சீனியும் சேர்த்து 2 ஏலக்காவும் சேர்த்து அரைச்செடுத்து இதே போல் வடிகட்டி எடுத்தால் போதும், கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த நெய்யடை செய்கிறதுக்கான மாவு முட்டை 2யுமே அரைச்செடுத்து 2 பவுலில் தனித்தனியாக நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுருக்கோம். இனி அடுத்ததான் இந்த நெய்யடை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம எப்போவுமே கிண்ணத்தப்பம் ரெடி பண்ணுறது மாதிரி தான். ஒரு ஸ்டீமரில் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடணும். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த நெய்யடை ரெடி பண்ணுறதுக்கான ஒரு ஸ்டீல் பிளேட் எடுத்து இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து இந்த நெய்யை பிளேட்டு ஃபுல்லாக நல்லா தடவி விடலாம். இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கான இன்னொரு மிக முக்கியமான பொருள் தான் நெய். நெய் கண்டிப்பாக தேவைப்படும். இப்போ இட்லி பாத்திரத்தில் இருக்கக்கூடிய இந்த தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் பிளேட்டை வச்சுட்டு இந்த பிளேட்டு லைட்டாக சூடானதுக்கு அப்புறமா தான் நம்ம மாவு ஊற்றணும். பிளேட்டு சூடாகிறதுக்கு முன்னாடி மாவு ஊற்றுனீங்கன்னா மாவு பருத்தி எடுக்க முடியாது. இப்போ இந்த நெய் தடவின பிளேட்டில் நம்ம ஃபஸ்ட் லேயராக இந்த மாவு தான் ஊற்ற போகிறோம். இந்த பிளேட்டுக்கு கரெக்டான அளவில் மாவு ஊற்றினதுக்கு அப்புறமா கரண்டியில் மாவு இதே போல் பருத்தி விட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த பாத்திரத்தை மூடி போட்டு 2 நிமிஷம் வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா திரும்ப நம்ம முட்டை சேர்த்து ஒரு லேயர் ரெடி பண்ண போகிறோம். இதே போல் அடுக்கடுக்காக தான் நம்ம செய்து எடுக்க போகிறோம். அது எப்படின்னு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிளேட்டில் வந்து நான் ஒரு லேயர் நெய் தடவிட்டு இந்த மாவையும் ஊற்றியாச்சு. இந்த மாவை ஊற்றி பருத்தி விட்டதுக்கப்புறமா மூடி போட்டு கரெக்டாக ஒரு 2 நிமிஷம் வேக வச்சுட்டு திரும்ப மூடி ஓப்பன் பண்ணி 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து இதை ஒரு ப்ரஷ்ஷால் இதே போல் ஃபுல்லாக தேய்ச்சி விட்டுட்டு திரும்ப நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம அரைச்சி வச்சுருந்த இந்த முட்டையை வந்து ஒரு லேயர் சேர்க்க போகிறோம். நம்ம மாவு ஊற்றினது மாதிரி தான் இந்த முட்டையும் இதே போல் கரண்டியால் எடுத்து இந்த பிளேட்டு ஃபுல்லாக பருத்தி விட்டுட்டு திரும்ப மூடி போட்டு இந்த முட்டையை 2 நிமிஷம் வேக வச்சு எடுக்கணும். அதாவது நம்ம கிண்ணத்தப்பையெல்லாம் வேக வைக்கும்போது மொத்தத்தில் அந்த மாவு ஊற்றி வச்சுட்டு ஒரு 20 நிமிஷம் வேக வச்சு எடுப்போம். ஆனால் இது அப்படி கிடையாது. நம்ம ஒரே அடியாக மூடி போட்டு வேக வச்சு எடுக்க முடியாது. பக்கத்துலேயே நின்று இந்த ஃபுல் லேயரையும் இதே போல் 2 நிமிஷம் மூடி போட்டு திரும்ப ஒரு லேயராக நம்ம ஊற்றி வேக வச்சு எடுக்கணும். பார்க்குறதுக்கு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குமே தவிர இங்கே ஒரு தடவை செய்து பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி தான் இது. நல்ல டேஸ்டியான ரெசிபியும் கூட. இப்போது 2 நிமிஷம் இந்த முட்டையை வேக வச்சதுக்கப்புறமா திரும்பவும் 1/4 டீஸ்பூன் நெய் சேர்த்து அதுக்கப்புறமா அடுத்த லேயர் வந்து மாவு சேர்க்க போகிறோம். இதே போல் தான் ஒரு லேயர் மாவு ஒரு லேயர் முட்டை இந்த மாதிரி அடுக்கடுக்காக நம்ம செய்து எடுக்க போகிறோம். ஒவ்வொரு லேயர் நம்ம ரெடி பண்ணும்போதும் நெய் சேர்த்து அதுக்கப்புறமா தான் ஒவ்வொரு லேயரை நம்ம இதே போல் வேக வச்சு எடுக்கணும். நம்ம இந்த முட்டையை அரைச்சு எடுக்கும்போது மட்டும்தான் சீனி சேர்த்தோம். இந்த மாவில் வந்து நம்ம சீனி சேர்க்கவே இல்லை. அப்போ இதோட ஸ்வீட் வந்து கரெக்டான அளவில் இருக்குமான்னு நீங்கள் நினைக்கலாம். கரெக்டான அளவில் இருக்கும், எந்த டவுட்டும் வேண்டாம். ஆனால் முட்டை அரைச்செடுத்தது மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு 4 முட்டை தான் அரைச்செடுத்துருக்கோம். இதே போல் ரெடி பண்ணினதுக்கு அப்புறமா உங்களுக்கு முட்டை வந்து தேவைப்பட்டால் திரும்ப அரைச்சி சேர்த்தா போதும். மாவோட அளவு ஒரு பிளேட்டுக்கு கரெக்டான அளவு தான். இப்போ இந்த ஒவ்வொரு லேயர் முட்டையும் மாவு நான் சேர்க்கும்போது இந்த நெய் தடவி எப்படி சேர்க்க போகிறேன்னு நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கம்ப்ளீட்டாக பாருங்கள். பிகினர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
இப்போ இந்த பிளேட்டு ஃபுல்லாக நம்ம ஒவ்வொரு லேயராக முட்டை தனியாக, மாவு தனியாக, நெய் சேர்த்து இதே போல் அடுக்கடுக்காக வேக வச்சு எடுத்துகிட்டு இருக்கோம். கடைசியாக மிச்சம் இருக்கக்கூடிய மாவையும் சேர்த்து கரண்டியில் இந்த மாவு ஃபுல்லாக பரப்பி விட்டதுக்கு அப்புறமா மூடி போட்டு இனி ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்தால் போதும் இந்த ஸ்வீட் ரெடி ஆகிடும். ஏன்னா நம்ம ஒவ்வொரு லேயர் ரெடி பண்ணும்போதும் 2 நிமிஷம் வேக வச்சு தான் எடுத்தோம். அதனால் கடைசியாக ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்தால் போதும். ரொம்ப நேரம் வேக வைக்க வேண்டிய தேவை கிடையாது. இப்போ 5 நிமிஷம் கழித்து மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக குக் ஆகி இருக்குது. அவ்வளோதான். இனி ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பிளேட்டை அப்படியே எடுத்து ஆற வைக்க வேண்டியது தான். நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா தான் நம்ம இதை கட் பண்ணணும். சூடாக இருக்கும்போது கட் பண்ணக்கூடாது. கமகமான நெய் வாசனையோட நெய்யோட ரெடி பண்ணியாச்சு. இனி நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கு அப்புறமா கட் பண்ணி சாப்பிடலாம். கட் பண்ணினதுக்கு அப்புறமா இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ இந்த நெய்யோட வந்து நல்லா ஆறியாச்சு. ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு கத்தியால் ஃபஸ்ட்டு இதோட ஓரங்களை எல்லாம் கட் பண்ணி எடுக்கலாம். இப்படி நம்ம ஃபஸ்ட்டு ஓரங்களை கட் பண்ணி விட்டால் தான் ஸ்பூனால் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கு வேண்டிதான். இனி இதை நம்மளோட விருப்பம் போல் எப்படி வேணாலும் கட் பண்ணி எடுக்கலாம். நான் இப்போ இதை 4 பீசஸாக கட் பண்ணி எடுக்க போகிறேன். சின்ன சின்ன துண்டுகளாக வேண்டாலும் அப்படியும் கட் பண்ணி எடுக்கலாம். கட் பண்ணினதுக்கு அப்புறமா நம்ம எடுக்கும்போது ஒரு பெரிய ஸ்பூனால் இதே போல் நம்ம மெதுவாக எடுத்தால் போதும், ஈஸியாக வந்துடும். அவ்வளோதான். பார்க்குறதுக்கு எப்படி லேயராக இருக்குது பார்த்தீங்களா? இனி இந்த கட் பண்ணின பீசஸ் எடுத்து அப்படியே வேற ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். பெரிய பீசஸாக இதே போல் கட் பண்ணி எடுத்துட்டு வேற ஒரு பிளேட்டில் வச்சு சின்ன சின்ன துண்டுகளாக நம்ம கட் பண்ணி எடுத்தால் போதும். அப்போ ஈஸியாக இருக்கும் கட் பண்ணி எடுக்கிறதுக்கு. நான் இப்போ ஃபஸ்ட்டு இதை 4 துண்டாக தான் கட் பண்ணினேன். திரும்ப இதை 8 துண்டாக வேண்டாலும் கட் பண்ணி அப்படியே எடுக்கலாம். அப்போ எடுக்கிறதுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். ஒரு சில ரெசிபீஸை நம்ம பார்த்த உடனே அதை செய்து சாப்பிடணும்னு தோணும். அப்படிப்பட்ட ஒரு சூப்பர் டேஸ்டியான ரெசிபி தான் இது. நல்ல நெய் மணக்க பார்க்குறதுக்கு லேயராக இருக்கக்கூடிய இந்த சூப்பர் டேஸ்டியான ரெசிபியை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நான் பண்ணின இந்த ட்ரெடிஷ்னல் ஸ்வீட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணி வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு ரெசிபியில் சந்திக்கலாம். தேங்க்யூ.